பழமொழி நானூறு நோட்ஸ் போன வீடியோவில் டீட்டெயிலாக சூப்பராக பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பழமொழி நானூறு பற்றி ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை முதல் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை அவருடைய ஊர் பெயர். இது பாண்டிய நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரையனார்னா அரசன், அதான் அர்த்தம். இதோடைய இயற்பெயர்னு சொல்லலாம். இல்லைன்னா அவருடைய அரசன், அதாவது ஒரு நாட்டுடைய குறுநில மன்னனாக இருந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. மூன்றுரை ஊர் பெயர். 17 கீழ்கணக்கை சார்ந்த அறநூல். அது முப்பெரும் அறநூல்கள்னா நாலடியார், திருக்குறள், பழமொழி நானூறு. இதுதான் முப்பெரும் அறநூல்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள், ரெண்டாவது நாலடியார், மூன்றாவது தான் பழமொழி நானூறு. இதில் பாவகை நேரிசை வெண்பாவால் ஆனது. பாடல்கள் 400 பாடல் இருக்கிறனால தான் பழமொழி நானூறு. கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் 401. சமயம் சமண சமயம், அரிக தேவனை போற்றபடி அமைந்திருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து. காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதை 5 பெரும் பிரிவுகளாகவும் 34 இயல்களாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த 34 இயல்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி நானூறில் 34 இயல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழி கடைசி அடியில் இடம்பெற்றிருக்கும். அது உங்களுக்கு போன வீடியோலேயே புரிஞ்சிருக்கும். ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னு ஒரு பழமொழியோடு அது முடிஞ்சிருக்கும். அதனால தான் பழமொழின்னு நானூறுன்னு இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாமா? பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். இப்போ தான் பார்த்தோம். இந்த கனி மேதாவியார் ஆப்ஷன் ஏல இருக்கவர் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏலாதி மற்றும் திணைமாலை 150ங்கிற 17 கீழ்கணக்கை எழுதியிருப்பார். ஏலாதி அறநூல். 17 கீழ்கணக்கில் ஒரு அகநூல் தான் திணைமாலை 150. இந்த 2 நூலையும் சொல்லி இந்த ஆதரை கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், ஞாபகம் வச்சுக்கோங்க. விளம்பி நாகனார் நான்மணி கடிகையின் ஆசிரியர். காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியிருக்காரு. பழமொழி நானூறு கீழ்கண்ட எந்த வகை நூல்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 17 கீழ்கணக்கு. மேற்கணக்குனா சங்க இலக்கியங்கள், 10 பாட்டும் 8 தகையும். ஐம்பெரும் காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னும் நம்மளுக்கு ஒரு 5 இதாக தெரியும். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பழமொழி நானூறு பாடல்களில் இடம்பெற்றுள்ள ஆற்றுனா வேண்டுவதை எல் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் யாது? நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆற்றுனானா வழிநடை உணவு. அப்போது கற்றவனுக்கு கற்றுச்சோர் வேண்டாம். கற்றவனுக்கு கற்றுச்சோர வேண்டாம். மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஆற்ற நீர் அருந்துவது நல்லது, வழி நடக்கும்போது உணவு தேவை, அறம் செய்வதே நன்று, அந்த அளவுக்கு மேட்சிங்காக இல்லை. ஸோ ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கற்றுச்சோர வேண்டாம். ஸ்கூல் புக்லேருந்து கேட்டதுனால கண்டிப்பாக இதை யாரும் தப்பாக போட மாட்டாங்க. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. பழமொழி நானூறு எதில் எந்த பாவகைன்னு கேட்டிருக்காங்க. 17 கீழ்கணக்குனாலே வெண்பா தான். ஸோ அதில் ஆப்ஷன் வெண்பா தான் இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்க வெண்பா. பெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பானா அகவல். இதில் நேரிசை வெண்பாங்கிற ஆப்ஷன் இருந்தால் நேரிசை வெண்பா தான் போடணும். ஏன்னா இந்த பாவகை நேரிசை வெண்பா, ஸ்பெசிஃபிக்காக நேரிசை வெண்பா. பழமொழி நானூறுடைய ஆசிரியர் மூன்றுரை அரையனார். எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். இந்த கீழ்கணக்கு நூல்கள்லேயே நிறைய பேர் சமண சமயத்தை சார்ந்த ஆசிரியர்களாக எழுதியிருப்பாங்க. ஒன்றுரோ மூன்றிலோ இல் இந்த பாடலில் தான் பாரி மகள் பற்றியான வரலாற்று செய்தி. இது ஒரு வரலாற்று செய்தி மிக்க நூல்ங்க. ரொம்ப வரலாற்று செய்திகளாக இருக்கும். மன்னன் வேகனை பற்றி, பாரியை பற்றி, கரிகாலனை பற்றின்னு நிறைய அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இவங்க வாழ்க்கையில் நடந்தது சில வரலாற்று சம்பவங்களையும் இந்த நூல் விளக்கும். இதில் ஒன்றுரோ மூன்றிலோ இல்லைங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. அதாவது அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் தான். கடைசியிலையும் எப்படி முடியும்? அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லாத வீடுன்னு ஒன்றுமே கிடையாது. அதான் இதுக்கான அர்த்தம். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு. ஆற்றுனா வேண்டுவது இல், ஒன்றுரோ மூன்றிலோ இல், இதெல்லாம் ஒரு பழமொழி. சரிங்களா? நாலடியாரை இயற்றியது சமண முனிவர்கள். திரிகடுகத்தை இயற்றியது யாருன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறீங்களா? திரிகடுகத்தில் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். நல்ல திரியதான் விளக்குக்கு போடுவாங்க. ஸோ திரி நல்லாதனார். சிறுபஞ்ச மூலம்னா காரியாசான்.
திரிகடுகத்தில் வரக்கூடிய மூலிகை பெயர் என்ன? மிளகு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சிறுபஞ்ச மூலத்தில் 5 வேர்கள் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் அந்த 5 வேர்கள் சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவள்ளி துணை, கண்டங்கத்திரி, நெருஞ்சின்னு 5 வேர்கள் பார்த்துருப்போம். 5 சிறிய வேர்களால் ஆன மருந்துக்கு பெயர் தான் சிறுபஞ்ச மூலம். திரிகடுகத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலின்னு 3 வரும். ஸோ திரிகடுகத்தில் 3 மருந்து பொருள் இருக்கும். திரினா 3, கடுகம்னா காரமான பொருள், மிளகு காரமாக தான் இருக்கும். பழமொழி 400. அதில் பாரி மகளிரான அங்கவை, சங்கவை ஆகியோர் பாணர்களுக்கு உலைநீரில் எதனை இட்டு தந்தனர்? அதாவது ஒரு வறட்சியான காலத்தில், மழை பெய்யாத காலத்தில் பாணர்கள்லாம் ஆடி பாடி மகிழ்ப்பவர்கள். அவங்க இவங்கக்கிட்ட பாரி மகள்கள், பாரியே ஒரு வள்ளல், அவங்க மகள்கள்கிட்ட இறந்து நிற்கும் போது புகவான உணவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க உலை நீரில் உணவு கொடுக்காம தங்கத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வரலாற்று செய்தி. அவங்க எதை போட்டு கொடுத்துருப்பாங்க? உலை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உலை நீரில் தங்கத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறான சொல்லால் குறிப்பிடுகிறார்? அந்த நோட்ஸ் வீடியோலேயே பார்த்தோம். முதுமொழின்னு குறிப்பிடுறாரு. பழஞ்சொல்னு இதை சொல்கிறாங்க, ஆனால் தொல்காப்பியர் முதுமொழின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தை பொன்மொழிகள். பழமொழி என்ற சொல் முதலில் பயின்று வந்துள்ள சங்க இலக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். இது அகநானூரில் தான். என்ன வரிங்கிறதையும் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். பழமொழிங்கிற வார்த்தை முதல்ல எந்த நூலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியமான அகநானூரில் வருது. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்று, தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்றுங்கிற அகநானூற்று வரி, அகம் 101 அந்த பாடலில் தான் இந்த லைன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பழமொழிங்கிற வார்த்தை எதில் பயின்று வந்துள்ளதுன்னா அகநானூரில் வந்திருக்கு. அகநானூருக்கு இன்னொரு பெயர் நெடுந்தொகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியான வரலாற்று செய்திகளை குறிப்பிடும் நூல் சொன்னாலே மிகுதியான வரலாற்று செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழமொழி 400 தான். யாரெல்லாம் வராங்க? கரிகால மன்னன், சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், உங்களுக்கு தெரிஞ்ச பேராக வருதா, பொற்கை பாண்டியன், பல்யானை செல்களுக்குட்டுவன், பாரி மகளிர்கள் அப்படின்னு நிறைய வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடிய நூல் தான் பழமொழி 400. பேர் தான் பழமொழி 400, ஆனால் நிறைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நுணலும் தன் வாயால் கிடும். இதில் இருக்க பழமொழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாம்பின் கால் பாம்பரியம், நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். இந்த பழமொழியும் நாய் காணின் கல் காணாதவாறு இங்கேருந்து எடுக்கப்பட்டதான். நுணலும் தன் வாயால் கிடும். நுணலும்னா இல்லை தவளை. நண்டு வாயால் கிடாது, முதலை வாயால் கிடாது, மீனும் வாயால் கிடாது. ஆப்ஷனல் போட்டு பாருங்கள். நுணல், தவளை தான் தன் வாயால் கிடும். இப்பவும் அந்த பழமொழி வழக்கில் இருக்கக்கூடியது தான். நுணல்னா தவளை, நுணல்னா தவளை. இந்த நுணல்னா தவளை அப்படிங்கிறதே கேட்குறாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஆற்றுணா என்னும் சொல்லை சரியாக பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கூட்டல் உணா. ஆற்றுணானா 6 கூட்டல் உணா. 6னா வழிநடை உணவு, உணா, அவ்வளோதான். ஆற்றுணானா 6 கூட்டல் உணா. சில ஸ்கூல் புக் பேக்லேருந்து உள்ளதும் இருக்குது. கற்றலின் கேட்டலே நன்று. அதாவது நம்ம கண்ணால் இல்லை நம்மளே படித்து கற்றுக்கிறத விட ஒருத்தங்க கிட்ட சொல்ல கேட்குறது நன்று. ஏன்னா ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். நம்ம கேட்ட நிறைய கதைகள்லாம் ஞாபகம் வச்சு பாருங்க. கற்றலின் கேட்டலே நன்று. இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா பழமொழி 400. பாம்பின் கால் பாம்பரியும், முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இந்த பழமொழியும் இந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஏலாதியின், அதாவது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின், ஒரே நிமிஷம், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் தான். இதுவும் ஒரு அறநூல் தான். இதில் 101 பாடல்கள் இருக்குது. பழமொழி 400ல் 400 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர் 3 அரையனார். ஏன் திருப்பி சொல்கிறேன்னா நம்ம டெய்லி படிக்கிற விஷயம் இல்லை இது. திருப்பி சொன்னால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக ஐ யூஸ் டு சே. ஏலாதி அப்படின்னா ஏலாதியும் சரி, திணைமாலை 150 சரி யார் எழுதியிருப்பாங்கன்னா கனிமேதாவியார் தான். சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இதுவும் நீதி நூல்கள் தான். சிறு பஞ்சமூலத்தில் 5 வேர்கள் இருக்கும். சிறுனா குட்டி, பஞ்சம்னா 5, மூலம்னா வேர்.
5 சிறிய வேர்களாலான நூல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி. சரிங்களா? அடுத்து வளமொழி நானூறு நூலின் ஆசிரியர் பெயரில் உள்ள 3 உரை என்பது எதனை குறிக்கும்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால் 3 உரை அப்படின்னா ஊர் பெயர், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் பெயர் தாங்க 3 உரை. அரையனார்னா அவருடைய இயற்பெயர்னு சொல்லலாம். அது வந்து இல்லைன்னா அரசன் அப்படிங்கிற மீனிங்லையும் அது வருது. பழமொழி நானூறில் எத்தனை பெரும் பிரிவுகள் இருக்குது, இயல்கள் இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின். அதாவது 5 பெரும் பிரிவுகளும் 34 இயல்கள். 34 இயல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திங்களை நாய் குறைத்தற்று என பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? திங்களை நாய் குறைத்தற்று, அதாவது திங்கள்னா சந்திரன். சந்திரனை பார்த்து ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? சந்திரனுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஸோ பெரியோரை பழித்து பேசுவது பயனற்றது. ஒரு உயர்ந்தோரை, ஒரு சான்றோரை ஒருத்தங்க புறம் பேசுகிறனாலையோ இல்லை அவங்க முன்னாடி சண்டை போடுறனாலையோ அவங்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது. நாய்க்கு தான் வாய் வலிக்கும். பெரியோரை பழித்து பேசுவது பயனற்றது. இதுவும் இதில் இருக்கக்கூடிய பழமொழி தாங்க. பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் முப்பெரும் அறநூல்கள் எதுன்னு உங்களுக்கே தெரியும். திருக்குறள் ஃபஸ்ட்டு, 2வது நாலடியார், 3வது வளமொழி நானூறு. இது இப்படி கூட கேட்கலாம். எப்படின்னா 3 அறநூல்கள், அதாவது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க, நாலடியார். நாலடியாருக்கு அடுத்து போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க, வளமொழி நானூறு. இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிகடுகம், ஏழாதிலாம் மருந்து பெயராலான நூல்கள். இன்னா 40 இனியவை 40 பார்த்தீங்கன்னா அது வந்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னா 40ல் இதெல்லாம் செஞ்சால் அந்த 40 பாடலுமே இதை செஞ்சால் துன்பம் வரும், துன்பம் வரும்னு சொல்லுவோம். இனிய 40ல் இருக்கக்கூடிய 40 பாடல்களும் இதை செஞ்சால் இன்பம் வரும், இன்பம் வரும்னு சொல்லுவோம். இதை வந்து இரட்டை அறநூல்கள்னு சொல்லுவாங்க. இன்னா 40 ஆசிரியர் வந்து கபிலர். இனியவை 40 ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் இப்போ தான் நம்ம பார்த்தோம், கமெண்ட் பண்ணுங்கள். அது பேர் வந்து சொல்லுங்கள், அதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இதுவும் மருந்து பெயரில் அமைந்த நூல் தான். தனிமரம் காடாகாது, தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உனக்கு முதன்மை பண்பு. தனி ஒருவரால் பெருஞ்செயல் முடியாது, டீம் ஒர்க் கண்டிப்பாக தேவை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது நம்மளுக்கு வாசித்தாலே பொருள் சொல்கிற மாதிரி இருக்க பழமொழி தான். பழமொழி நானூரை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்வ கேசவராய முதலியார். யார்? செல்வ கேசவராய முதலியார். அவர் தான் பழமொழி நானூறுங்கிற நூலை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. இந்த பழமொழி பார்த்தோம் இல்லையா, அணியெல்லாம் ஆடையின் பின் எனும் வரி உணர்த்தும் பழமொழி செய்தி யாது? அதாவது அணியெல்லாம் ஆடையின் பின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அணினா அணியலன், ஆடைனா ஆடைனா நம்ம ஓடுற ட்ரெஸ்ஸு. ஸோ அணியெல்லாம் ஆடையின் பின். ஒருத்தங்க ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு கரெக்டாக போகணும், 2வது தான் அவங்க என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் அணிஞ்சிருக்காங்க, என்ன கம்மல், என்ன செயின், என்ன வாட்ச், அதெல்லாம் 2வது. அவங்க என்ன ட்ரெஸ் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அணியெல்லாம் ஆடையின் பின், அந்த பழமொழி இப்போ கூட பொருத்தமாகத்தான் உள்ளது. அதில் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆடம்பர அணிகலன்களை விட ஆடையே முதன்மையானது. ஆப்ஷன் பிலாம் வராது, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது எதுவுமே வராது. ஏதோ ஒன்று எதுக்கு முன்னாடியோன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி வருது. ஆப்ஷன் ஏ தான். ஆடம்பர அணிகலன்களை விட உங்கள் ஆடை தான் முதன்மையானது, அதை ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த பழமொழி நானூறில் வலியுறுத்தியிருக்காரு. அவ்வளோதான். கல் தேயும் தேயாது சொல், இருதலை கொல்லி, நுணலும் தன் வாயால் கிடும், அணியெல்லாம் ஆடையின் பின், பாம்பரியும் பாம்பின் கால், நாய்க்கானின் கல் காணாதவாறு, முல்லை முள்ளெல்லாம் இருக்க வேண்டும், திங்களை நாய் குறைத்தற்று. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பழமொழி, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பழமொழி. இது போக இந்த ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய அந்த பாரி மகளிர் பற்றி சொல்லும் போது பாரி மகளிர் பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒன்றும் இல்லாத வீடுனே உனக்கு கிடையாது, ஒன்றுரோ மூன்றிரோ இல் அப்படிங்கிற ஒரு பாடலும், ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற அந்த பாடலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்கூல் புக்லேயே டேரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுரோ மூன்றிலோ இல் அப்படின்னா
ஒன்றும் இல்லாத வீடுனே ஒன்று கிடையாது. அதே மாதிரி கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், இது எல்லாமே இந்த பழமொழி நானூறில் இருக்குதான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் அந்த பாடலை எழுதுனது யாருன்னு சொல்லுங்கள். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோனே சிறப்புடையவன் அப்படிங்கிற பாடலும், அதே மாதிரி இந்த பழமொழி நானூறில் இருக்கக்கூடிய ஆற்றுணா வேண்டுவதில்ங்கிற பாடலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் வரக்கூடிய பாடல் தான். அதோடைய ஆசிரியர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.